என்ன படம் பாத்தீங்க? மர்மர். சொல்லுங்க, படம் எப்படி இருக்கு? படமே இல்ல. படத்தை விடாம இருந்திருக்கலாம் எனக்கு தெரிஞ்சு. படம் பார்க்க போனோம். பேய் படமும் இல்ல, ஒண்ணும் இல்ல. வந்தாங்க, ஓடினாங்க, பேய் முடிஞ்சாங்க, சுத்த தெரியல. கடைசி வரைக்கும் ஓடிட்டே தெரியல எங்களுக்கு. கடைசி வரைக்கும் ஓடிட்டே இருந்தாங்க. அப்படி திருப்பாங்க, அவர் வந்தா போல, அண்ணன் தூங்கிட்டா போல, வந்த எல்லாம் தூங்குனாங்க. காலையில தொடர்ந்து 2வது படம். அவ்வளவுதான். படம் இல்ல, நான் ஒண்ணுமே இல்ல, நான் பெருசா ஒண்ணுமே இல்ல. வந்தாங்க, ஓடினாங்க. உங்களுக்கு ஒரு 2 மணி நேரம் தூங்கணும், 200 ரூபாய் கொடுத்து தூங்கணும்னா வந்து ஜாலியா தூங்கிட்டு போங்க, அவ்வளவுதான். ஜாலி பண்ணலாம். ஆனா ஒண்ணுமே இல்ல படத்துல. பயமாவா? நாங்க அதான் போனோம். எங்க சீட்டு கொடுத்தாங்க வெளில. பார்த்தா லைக் ரொம்ப நாங்க தான் ஃபன் பண்ணிட்டு போயிட்டு படத்துல கட்டிட்டு அதே 18+ போய் போறாங்க எல்லாம் பண்ணாங்க. கொஞ்சம் ரொம்ப குஜாலா இருந்தது. பார்க்காம இருக்கலாம், தவிர்த்திருக்கலாம். கதைக்கு சம்பந்தமே இல்ல. தேடுவீங்க பேய் எங்கன்னு சொல்லி தேடுவீங்க. 2 செகண்ட் வருது, ஓடுறாங்க, திருப்பி 10 நிமிஷத்துக்கு ஓடுறாங்க. இல்ல, இது படமும் இல்ல. கொஞ்சம் பரவாயில்ல, சவுண்ட் எஃபெக்ட்ஸ் விஎஃப்எக்ஸ் கொஞ்சம் பரவாயில்ல. பட் ஸ்கிரிப்ட் சரியில்லை, ஒண்ணுமே இல்ல. சினிமாட்டோகிராஃபி 0. படமே இல்ல. இது இட்ஸ் ஓகே, லைக் 50% ஓகே. அவ்வளவு இல்ல. 200 ரூபாய் கொடுத்து பாருங்க. என்ன படம்? மர்மர் ரிவ்யூ. ஆக்சுவலி மூவினே சொல்ல முடியாது, ஷார்ட் ஃபிலிம் தான் இருக்கு. வேஸ்ட் தான், சீரியஸா வேஸ்ட். எக்ஸ்பெக்டேஷன் பயங்கரமா இருந்தது. பட் அதான் படம் வந்து நிறைய அந்த சீனு இல்ல, யார் சொன்னா அந்த மாதிரி, அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. வேஸ்ட் ஆஃப் மணி. எக்ஸ்பெக்டேஷன் பயங்கரமா இருந்தது. ஆனா பேய காட்டுவாங்க பார்த்தா கடைசியா 2 கண்ணு தான் காட்டினாங்க. ஒண்ணுமே மாதிரி இருக்கும். ஒண்ணுமே இல்ல. நான் என்கிட்ட போன் வச்சுக்கலாம், நானே அந்த படத்தை எடுத்துறேன். சீரியஸா சொல்றேன், கேமரா எதுவும் தேவையில்ல. போன் இருந்தா நானே போய் படத்தை எடுத்துட்டு நானே முடிச்சுட்டு இருக்கேன். எடிட்டிங் ஒண்ணுமே இல்ல. எப்படி எதிர்பார்த்து வந்தீங்க? எதை வச்சு வந்தீங்க? நல்லா இருக்கும். அவங்களோட அந்த ஸ்கிரீன்ல காமிச்சாங்க தெரியுமா, அந்த போஸ்டர், அதுதான் நான் எடுத்து. மத்தபடி அங்க போய் பார்த்தா ஒண்ணுமே கிடையாது. சீரியஸா எதுவுமே என்னதான் எடுத்து கதையே ஒண்ணுமே புரியலண்ணா. அதுல கதையே கிடையாதுண்ணா. அந்த மங்கைன்றாங்க, அப்புறம் அந்த கண்ணுங்கன்றாங்க. அந்த மீனுங்களை காட்டுவாங்க தெரியுமா, கடைசியா நம்ம குளத்துல அந்த மீனுங்க நம்ம தூண்டில இது போட்டு வெயிட் பண்ண தெரியுமா, அந்த மாதிரி அது 7 வந்தது. அதுல ஒண்ணு காணாம போச்சு. கடைசியா அந்த 6 இருந்தது. கடைசியில பார்த்தா அந்த தலையை மட்டும் துடுக்கு வெட்டி ஒரு 3 க்ளோஸ் பண்றாங்க. அவ்வளவு. ஒருவேளை அந்த படம் உங்களுக்கு புரியலையா, இல்ல உண்மையிலேயே படம் யாருக்குமே புரியல. நீங்க வேணா போய் பாருங்க. வேணா நான் வந்து போய் சொல்றேன் நினைக்காது, நீங்க போய் ஃபர்ஸ்ட் போய் பாருங்க. நீங்க பாத்துட்டு வந்து இது பண்ணுங்க. அந்த படத்துல வந்து இப்ப உண்மையிலேயே வந்து நான் தெரியாம நிறைய பேர் வந்து அது ரொம்ப பயமா இருக்கும், ஏதோ அவார்டு வாங்கணும் அப்படின்னு விளம்பரம் பண்ணாங்க. யார் நான் சொன்னது பெஸ்ட்? டிவில எல்லாம் போட்டா சும்மாண்ணா, நீங்க வேற. ஐயோ, நான் எக்ஸ்பெக்டேஷனே வேறண்ணா. தலைவலியில போற போதுமா தலைவலி வந்து போயிட்டு அந்த அளவுக்கு மோசமான ஒரு படமா இருக்கு. சரி, படத்துல என்னென்னலாம் மைனஸ் இருக்கு உங்களுக்கு தெரிஞ்ச மைனஸ் தான் சொல்லுங்க. இதெல்லாம் மைனஸ்னா அதான் அவங்க என்னன்னா ட்ரக்ஸ் ஃபுல்லா காட்டுறாங்க. ஜாயிண்ட்னு சொல்லி அந்த ஜாயிண்ட் தான் காட்டுறாங்க. அதெல்லாம் கொஞ்சம் காட்டாம இருந்தா அதை கொஞ்சம் ப்ரொமோட் பண்ணி அதே மொத்தமா காட்டுறாங்க. அதெல்லாம் காட்டாம இருந்தா வேற ரொமான்ஸ் லவ் அதெல்லாம் வந்து ஒண்ணுமே ஜென்ரலா நடக்கிறது தான், வேற எதுவுமே கிடையாது. பேயெல்லாம் ஒண்ணுமே இல்லை அந்த படத்துல. சீரியஸா பேயே கிடையாது. கதைக்கு சம்பந்தமே கிடையாது. அந்த மர்மர் எனக்கு ஒன்னும் புரியவே இல்லை. எடுக்கிறது அதான் நாங்க பாக்கல, நீங்க பார்த்து நீங்க தான் சொல்லணும். நீங்க போய் பாருங்க. நான் பாத்துட்டு வந்து என் ரியாக்ஷன் உங்களுக்கே தெரியுது. நீங்க பாத்துட்டு உங்க ரியாக்ஷன் மர்மர்னு அது ஏன் பேர் வச்சிருக்காங்க அதுதான் தெரியல எனக்கு. பட் நான் டைட்டில் அந்த போஸ்டரை பாத்துட்டு நம்பி போயிட்டு நான் சீரியஸாவே சொல்றேன், தலை தானே வலிக்குது. ரொம்ப ஹைப் இருந்துச்சு படத்துக்கு. இந்த பயமுறுத்துற மாதிரி நார்மலா கெஸ் பண்ற மாதிரி தான் இருக்கு எல்லா சீன்ஸும். அவ்வளோ இதுவாலாம் இருக்கு. பயப்படுற மாதிரிலாம் ஒரு தடவை பார்க்கலாம். அந்த அளவு நல்லதா இருக்கு. ஆனா ஓரளவு கொஞ்சம் ஆர்எஸ் தான் கெஸ் பண்ற மாதிரி இருக்கு. ஆல்ரெடி ஒரு மூவி இருக்கு இதே மாதிரி தெலுங்குல. அந்த மூவி ரீமேக் மாதிரியே இருக்கு. தெலுங்கு படம் மாதிரி. அது என்ன படம்? தெலுங்கு படம். அது 6-1 ஏதோ ஒன்று வரும். அதே படம் மாதிரி. அதே கான்செப்ட் தான், ரீமேக் இல்ல. அதே கான்செப்ட். ரொம்ப பயமா இருக்கும், நடிகை அந்த அளவுல இல்ல ப்ரோ. ஏதோ பேடு யூஸ் மாதிரி இருக்கானுங்க. அந்த அளவுலாம் சொல்லல. ஓரளவு அந்த அது எனக்கும் புரியல. நான் ரிவ்யூ பார்த்து தான் வந்தேன். படம் நல்லா இருக்கும் அப்படின்னு. ஓரளவு எனக்கு என்ன சாட்டிஸ்ஃபைட் ஆகல படம். அது மர்மரன்றது மிஸ்ட்ரி மாதிரி இருக்கு. ஸ்டோரி எல்லாம் ஏன் சாவுறாங்க, எதனால சாவுறாங்க, அந்த ரீசன்காக வச்சிருப்பாங்க நினைக்கிறேன். ஒரு சில சீன்ஸ் இருக்கு ஏ கண்டென்ட், அதை தவிர்த்து வருது. பாக்கலாம், ஒரு தடவை பாக்கலாம். மியூசிக்கே இல்லை இந்த படத்துக்கு. மியூசிக் இல்லாத ஆறு அதுதான் புதுசா பண்ணிருக்காங்க. மியூசிக் எல்லாம் இப்ப நார்மலா இந்த கோஸ்ட் விளாக்லாம் பண்ணுவாங்கல்ல, அதே ஒரு 2 மணி நேரம் படம் எடுத்து அப்படி இருக்கும். அந்த மாதிரி இருக்கு. ஒரு விளாக் வந்து அந்த மாதிரி அதான் படமே ஃபுல்லா விளாக் தான். படமே ஃபுல்லாவே